கடகம், வாழ்க்கை மாற இத செய்யணும். அட போங்க, வாழ்க்கை மாறுறதாவது கடைசி வரைக்கும் நான் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்க போறேன் அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. கண்டிப்பா அதிர்ஷ்டம் உண்டாகுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அத சொல்றதுக்கு தானே நான் இந்த வீடியோல வந்திருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன், அதாவது உங்களுக்கான விடை கண்டிப்பா கிடைக்கும். இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்மீகமும் ஜோதிடமும் பற்றிய நம்மளுடைய சேனல்ல வாரத்துக்கு 2 முறை உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு பாத்தீங்களா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. காலும் பண்ணுங்க, மெசேஜும் பண்ணுங்க. என்னோட அவைலபிலிட்டியில கண்டிப்பா நான் பிக் பண்ணிடுவேன். கடக ராசி ரொம்ப எமோஷனலா ராசிங்க. இப்ப என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க மனசுல இப்ப என்ன ஓடிட்டு இருக்கு, உங்களோட ஃபீலிங்ஸை கொட்டணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கு, அங்க கொட்டுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நான் உங்களுடைய ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர் டாரோ கார்ட் ரீடர். இது உங்களோட வீனஸ் அஸ்ட்ரோ. கடகம் காலச்சக்கரத்தின் 4வது ராசி. இந்த ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன்ங்க. ரொம்பவே மென்மையானவர், ரொம்பவே சாஃப்ட், எமோஷனல், சென்சிட்டிவ். சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு வீடு, குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு. இது ஒரு பெண் ராசிங்க. ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க, ரொம்ப எமோஷனலா இருக்கக்கூடியவங்க, தாய் உள்ளம் கொண்டவங்க இந்த கடகராசிக்காரங்க. சரிங்களா? இயல்பாவே ரொம்ப கேரிங் பர்சனாலிட்டி உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி சொல்லணும்னா உங்களுடைய 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தாய் அந்த வீடு தான் 4ஆம் வீடு. ஸோ அதுவுமே உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும் பட்சத்துல ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சனா இருப்பாங்க. சந்திரனும் குருவோட சேர்க்கை இருந்துருச்சுன்னு வைங்களேன், உங்களுடைய ஜாதகத்துல ரொம்ப அன்பு பாசம், அம்மா மேல அந்த அளவுக்கு அதீத ஒரு பிரியமா இருக்கும். ட்ரெடிஷன்ஸை ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. சந்திரன் இயல்பாவே பாத்தீங்கன்னா அம்மா என்ன பின்பற்றுறாங்களோ இதை அவங்களே பின்பற்றுவாங்க. தொடர்ந்து தொடர்ச்சியா பின்பற்றக்கூடியவங்க, ஃபேமிலியோட பாரம்பரியத்தை பின்பற்றுறவங்க இந்த கடகராசிக்காரங்க. இயல்பாவே அது உங்களுக்கு அந்த குணம் அவங்களுக்கு இருக்கு. இது எப்ப மாறுபடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது அப்படின்ற இந்த பாவகிரகங்களோட சேர்க்கை சந்திரனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும்போது, வித்தின் 5 டிகிரில இருக்கும்போது சந்திரன் பாதிக்கப்படுவார். ஏன்னா சந்திரன் அப்படின்றது நம்மளோட எமோஷன்ஸ் தானேங்க, நம்மளோட எமோஷன், நம்மளோட ஃபீலிங்ஸ் தானே சந்திரன் குறிக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தாயை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, தாயோட பாசம் கிடைக்காம போறது, அதுவும் 4ஆம் பாவமும் சேர்ந்து பாவகிரகங்களால சூழப்பட்டு இருந்தா இந்த ப்ராப்ளம்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி எப்போ நடக்கும், அதோடைய தசாபுக்தி காலங்கள்ல இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஜென்ரலைஸ்டு ப்ரெடிக்ஷன் தான், பொதுவான ஒரு கணிப்பு தான். உங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே மாறுபடும். ஸோ அதுக்கு என்னன்றதை பார்த்துட்டு நீங்க என்கிட்ட கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கலாம். கடகராசிக்கு இந்த வருடம் 3 முக்கிய கிரகங்களோட பயிற்சி நடந்திருக்கு. அதை வரிசையா நம்ம ஒன்னொன்னா பார்த்துடலாம். முதல்ல சனியோட பயிற்சிங்க. இந்த வருடம் தான் உங்களுக்கு சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சனி எங்க இருந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவம் அப்படின்றது அஷ்டமம் இல்லையா? சோ ராசிக்கு 8ஆம் பாவத்துல சனி இருக்காரு. அப்படின்னு இருக்க பட்சத்துல 8 அப்படின்ற ஒரு விஷயத்துல அமர்ந்திருக்கும் போது நிறைய பண ரீதியான பிரச்சனைகளும் நீங்க ஃபேஸ் பண்ணி இருந்துக்கலாம், மன ரீதியான பிரச்சனைகள். ஏன்னா அஷ்டம பாவத்துக்கு உண்டான வேலைகளை கண்டிப்பா செஞ்சிருப்பாரு. புரியுதுங்களா? ஏன்னா சந்திரனுக்கும் சனியும் ஆகாது. ஸோ எதிரி சூரியன், சந்திரன், சனிக்கு ஒரு எதிரி கிரகங்களாவே பார்க்கப்படுது. அது சமம் கூட சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அஷ்டமத்துக்கு உண்டான வேலைகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பணத்தை சேமிக்க முடியாத ஒரு சூழல் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நிறைய பணம் சம்பாரிச்சிருப்பீங்க, சம்பாதிக்காமலாம் இல்ல, கையிருப்பு வரைக்கும் பணம் இருக்கும். ஆனா என்னடா இது, நம்ம ஏதாவது ஒண்ணு சேர்த்து வைக்கலாமே, இல்ல பசங்களுக்கு ஏதாவது செய்யலாமே, இல்ல நமக்கு ஏதாவது செய்யலாமே அப்படின்னு பார்க்கும்போது சேமிக்க முடியாத ஒரு தருவாயில அந்த காலகட்டங்கள்ல நீங்க இருந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் உங்களுக்கு உங்க ராசிக்கு 8ஆம் வீட்டுல இருந்து அவர் அமர்ந்து இருந்திருக்காரு. கோச்சார் ரீதியா நான் பேசிட்டு இருக்கேன்.
இப்போ சனி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் நல்ல ஒரு அமைப்புல போய் உட்கார்ந்துருக்காரு. அதாவது 9ஆம் இடம் அப்படின்றது தந்தை ஸ்தானம், குருமார்களுக்கு உண்டான ஒரு வீடு வந்து 9ஆம் வீடு. ஸோ அமர்ந்திருக்க வீடுமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டான ஒரு பொசிஷன்ல வந்து சனி பகவான் வந்து அமர்ந்திருக்காரு. ஸோ நிறைய சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. எஸ்பெஷலி ஏன்னா 8ஆம் வீட்டுல இருக்கும்போது நிறைய தடைகளை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் கூட 9ஆம் வீட்டுக்கு வரும்போது நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் வந்து ஏற்படும். அதே மாதிரி பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவத்துல இப்ப வந்து குரு பகவான் வந்து அமர்ந்திருக்காரு. சோ 12ஆம் பாவத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் யாரு? உங்க ராசிக்கு அவர் யாரு? 6ஆம் அதிபதி இல்லையா? அவரே வந்து 9ஆம் அதிபதியும் வராரு. அப்ப 6ஆம் இடம் என்பது என்னது? உங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃப். டெய்லி அன்றாட நீங்க என்ன பண்றீங்க? வேலை பண்றீங்களா? நோய் பத்தி சொல்றது 6ஆம் வீடு. வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் இத பத்தி சொல்றதும் 6ஆம் வீடு. அவர் எங்க போய் மறைஞ்சிருக்காரு? குரு பகவான் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு. சோ உங்களோட ரொட்டீன் லைஃப், அதாவது டே டு டே ஒர்க், உங்களோட ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத மனசுல கொஞ்சம் பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டெய்லி ஒர்க் பண்றீங்களா, இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி திங்க் பண்றீங்களா, ஓவர் திங்க் பண்றீங்களா, ஒரு மாதிரி முடங்கி போறீங்களா அப்படின்றத கொஞ்சம் உற்று நோக்கி கவனிங்க. அதே மாதிரி உங்களோட ஹெல்த், உங்க ரொட்டீனை வந்து பாத்துக்க வேண்டிய காலகட்டம் இது. ஏன்னா 12ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்காரு இல்லையா? சோ இந்த மாதிரி சில பல விஷயங்களை நீங்க வந்து பண்ணலாம். யோகா பண்ணுங்க, ரொம்பவே நல்லது. உங்க ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. சரிங்களா? ஏன்னா மீனராசி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியானம், அமைதிக்கு உண்டான ஒரு ராசி. அவர் தானே உங்களுக்கு 9ஆம் அதிபதி. அதே குரு தானே உங்களுக்கு 9ஆம் அதிபதி. 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா தனிமையில போய் உட்காந்துடுறீங்க. சமாளிக்க முடியல, கேட்டா சமாளிக்க முடியல. ஏன்னா நீங்க ரொம்ப எமோஷனலுங்க. இயல்பாவே நீர் ராசின்னு சொல்லக்கூடிய கடகம், விருட்சகம், மீனம், இயல்பாவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா எமோஷனல் அண்ட் சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்பவே அதிகம். உள்ளுணர்வு மிக்க ஒரு ராசிக்காரங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடகமும் விருட்சகமும் மீனம் தான். நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். சோ அப்போ ஒரு விஷயத்த நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அது சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா 6ஆம் பாவம் அப்படின்றது உங்களோட எதிரிகள் நீங்க ஃபேஸ் பண்ற விஷயமா இருக்கலாம், இல்ல நோய் நொடிகளை நீங்க ஃபேஸ் பண்ற விஷயமா இருக்கலாம், கடன்களை நீங்க ஃபேஸ் பண்ற விஷயமா இருக்கலாம். இது எல்லாமே 6ஆம் வீடு தான். சோ தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ராகு கேது எக்ஸலண்ட் பொசிஷனுங்க. யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஆன்மீக துறையிலோ ஜோதிட துறையிலோ இருக்கீங்க அப்படின்னா நல்லாவே பணப்புழக்கம் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்ல நல்லாவே இருக்கும். ஈவன் மெடிக்கல் ஃபீல்ட்ல நீங்க இருக்கீங்கன்னா கூட, இல்ல படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இப்ப கடகராசிக்காரங்க நான் வந்து மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு எங்க அம்மா அப்பா சொல்ற மாதிரி இன்ஜினியரிங் எல்லாம் பிடிக்கல, நான் அந்த சைடு போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் தாராளமா போகலாம். ரிசர்ச், ஆராய்ச்சி, மெடிக்கல் ஃபீல்டு. ஏன்னா பாருங்க, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் வந்து அமர்ந்திருக்காரு, 8ஆம் இடத்துல போய் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. சரிங்களா? திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுவீங்க. அந்த பயமே உங்களுக்கு இனிமே வேண்டாம். புரியுதா? சோ சனி நல்ல பொசிஷன்ல இருக்காரு. குரு வேற இப்போ நெக்ஸ்ட் கடகத்துக்கே வர போறாரு. உங்க ராசியின் மேல குரு வராருங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? எக்ஸலண்ட் பிளேஸ்மெண்ட், குருவோட பிளேஸ்மெண்ட். அடுத்து ராகு கேதுவும் எக்ஸலண்டா 2லயும் 8லயும் இருக்காங்க. அப்ப 2ஆம் இடம் தனஸ்தானம், தனஸ்தானத்துல கேது. அப்ப நீங்க பணத்தை சேர்க்கலாம்ல, சிறுக சிறுக சேர்க்கலாம். அதுவும் நீங்க இப்ப போட்டா நம்ம உடனே கிடைக்கணும் அந்த மாதிரி போயிடாதீங்க. லாங் டேர்முக்கு யோசிங்க. ஆல்வேஸ் பிளான் ஃபார் லாங் டேர்ம். ஸோ உடனே 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 மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பாக்குறீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி எங்கேயும் போய் சிக்கிக்க வேண்டாம். ஆனா 6ஆம் பாவம் ஆக்டிவ்ல இருக்கு. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் கடன் பிரச்சனை இதெல்லாம் ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ ஆக்டிவ்ல இருக்கிற இந்த ஒரு விஷயத்தினால உங்க லைஃப் பிரச்சனைக்குள்ள ஆகக்கூடாது. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யும் போதும் உங்க வாழ்க்கையில நீங்க மாத்திக்கும் போதும் நிறைய அதிர்ஷ்டத்தையும் நிறைய நல்ல பலன்களையும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் சிம்மராசிக்காரங்களை பத்தின பலன்கள் வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் போய் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.